ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு 6 மாதத்துக்கு அப்படியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு செய்யாத டைமில் கொஞ்சம் சாதம் எடுத்து இது மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி தொக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு 6 மாதத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தக்காளி 1 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா தண்ணி இல்லாமல் கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் நீள் வாட்டத்திலே கட் பண்ணியிருக்கேன். பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குக்கர்லேயே தான் ரெடி பண்ணுறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி நல்லா கலந்து அப்படியே மூடி வந்து நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளியில் நார் ஓடு எல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுத்து அப்படி ஜாரில் அள்ளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், கல் உப்பு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்ததெல்லாம் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், 200 கிராம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 3 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு தட்டி இருக்கிறேன். அது சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயப்பொடி, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 5-6 வெந்தயம். சிம்மிலே தான் வச்சு வதக்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த 200 கிராமு காஞ்ச மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். சிம்மில் தான் இருக்குது. நம்ம வச்சுருக்கிற கழுவி விழுத அப்படியே சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம பொடி பண்ண பொடியும் அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் எடுத்து வைக்கலாம். ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சா 6 மாதத்துக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி
சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான வாழைப்பூ பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாழைப்பூ தான் எடுத்துருக்கேன். இது மாதிரி இந்த மேல் தோல் எடுத்துக்கிட்டால் பூ அழகாக வந்துடும். எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நரம்பு ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கிடுங்க. இதை அப்படியே நீக்கிடுங்க. இந்த பூவும் இதை நீக்கிட்டிங்கன்னா இந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே ஆஞ்சி எடுத்துடலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு எடுங்க. இதனுடைய பால் வந்து படும். இதே மாதிரி எல்லாமே ஆஞ்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுத்து பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூவும் பிரிக்க மேல் தோல் எடுக்க இங்கே பாருங்கள் எல்லாமே அழகாக வரும். பாருங்கள், வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் 2 டைம் அலசியிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. இதுக்கு தகுந்த கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 கைப்பிடி கடலைப்பருப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி இது தனியாக வேக வச்சுருக்கேன் பாருங்கள். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கல் உப்பு, ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துடுது. இங்கே பாருங்கள், இதுக்கு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம். ஒரு குழம்பு கண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வெங்காயம் பெரிய சைஸு இதை கட் பண்ணியிருக்கேன். நிறையா சேருங்க, வெங்காயம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 5, கொஞ்சம் கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ரெடியாக வச்சுருக்க வாழைப்பூ அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு அப்படியே சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பூ ரெடியாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
தேங்காய் பூ வேணும்னா இப்போ சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் தேங்காய் பூ சேர்க்கலை. சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பொரியல். நல்லா சுட சுட சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது கூட. இங்கே பாருங்கள், மருத்துவ குணம் உள்ள வாழைப்பூ. சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். பூ க்ளீன் பண்ணுறது தான் நேரம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான வாழைப்பூ பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.